பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் சில பேரை வந்து பயங்கரமான அவங்க நல்லது செய்யறாங்களோ கெட்டது செய்யறாங்களோ அவங்களோ இதை தாண்டி அவங்க ரொம்ப பெரிய லெவல்ல பேசப்படுறாங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வர நிதர்சன உண்மை. இந்த பட்டியலில் வந்து ஜாக்லின் ஆகட்டும், சௌந்தர்யாவாகட்டும், விஷால் ஆகட்டும், அருண் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் எஸ்டாப்ளிஷ் தெம்செல்வ்ஸ் இல்லையா. இப்போ அந்த ரோல்ல வந்து இப்போ மஞ்சரி சேர்ந்திருக்காங்க, முத்து இருக்காரு, அவரை மறந்துட்டோமே. ஸோ பேசிக்கா பார்த்தா இந்த BB8லயே யாருமே பெர்ஃபெக்டான ஒரு வின்னர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால காட்ட முடியாது. ஸோ சில பேருக்கு வந்து சில பேரை பிடிக்கும், சில பேருக்கு அதே ஆட்களை பிடிக்காமலேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீசால் கண்டிஷன்ல தான் இந்த பிக் பாஸ் சீசனே வந்து இட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஆனா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மத்தவங்களோட கேம் சுவாரஸ்யமா ஏதாவது ஒரு வழியில ஆக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு பிளேயரை பார்த்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் அவங்கள பார்த்தா பேச பிடிக்கல, அவங்க பக்கத்துல நின்றுட்டு சமைக்க பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே அவங்க தப்பு செஞ்சா கூட அவங்க கிட்ட ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க தோணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயமே உண்டாகுது. ஏன் கண்டஸ்டன்ட் பிக் பாஸுக்கே அவரை பார்த்தா கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா இவர் வந்து ஒரு ரூல் பிரேக் பண்ணும் போதோ, ஒரு பொய் சொல்லும் போதோ, ஒரு அசாட்டுத்தனமா இருக்கும் போதோ பெரிய அளவில் இவரை வந்து கண்டிக்கிறதே இல்லை பிக் பாஸ். சரி, பிக் பாஸும் கண்டிக்கிறது இல்லை, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டும் இவரை பார்த்து பயப்படுறாங்களேன்னு பார்த்துட்டு நம்ம வீக்கெண்ட் எபிசோட்ல போய் உட்கார்ந்தானா ஹோஸ்டே இவரை பார்த்து தான் பயப்படுறாரு. நான் யாருன்னு சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், தீபக் தான். ஒரு கேம் ஷோவை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து ஒரு சீனியர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாலே அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பயங்கர சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் இல்லையா. அதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருக்கிற வீக்கெண்ட் எபிசோட்லயே விஜய் சேதுபதி செஞ்ச பெரிய தப்பு டுவர்ட்ஸ் தீபக். இவரு எனக்கு நல்லா தெரியும், நான் பிலிம் இண்டஸ்ட்ரியில வரதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இவரே எனக்கு சீனியர் தான், அதனால இவரை சார்னு சொல்லி அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அவரோட கான்வர்சேஷன் வீக்கெண்ட் எபிசோட் எல்லாத்துலயுமே தீபக் சார் தான் அவரை அட்ரஸ் பண்றாரு. ஓகே, ஏஜ் கிரைட்டீரியா வச்சு இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவரை சார்னு சொல்றாரு. ஓகே, சரி, இவரை எப்படி ட்ரீட் பண்றாங்க பிக் பாஸ்ல உடனே பார்த்தாரு. விஜய் சேதுபதிக்கே நம்ம மேல மரியாதையும் மட்டும் மரியாதையும் இருக்கு. அப்போ நம்ம ஒரு கெத்தான ஆள் தான், நம்ம பயங்கரமா கோதால இறங்குவோம்னு சொல்லிட்டு அவர் இறங்கி ஃபர்ஸ்ட் வீக்லயே ரொம்ப ஒரு டாமினேஷன் காமிச்சிருப்பாரு. தூக்கிட்ட ஒரு பழைய சாதத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கடுமையா பேசியிருப்பாரு. கிச்சன்ல நின்றுட்டு அவர் சமைக்கும் போது அவருக்கு சமைக்கிற நாலேஜ் இருக்கான், விஷாலுக்கும் சமைக்கிற நாலேஜ் இருந்தாலும் ஒரு வகையான சிறுமையா அவங்கள பேசி உள்ள இருக்கிற மத்த சமைக்கிற கண்டஸ்டன்ஸ் இடையில ஒரு கான்பிடென்ட்டா அவங்களுக்கும் அந்த ஸ்கில் தெரியும்னு கூட அவங்க முன் வந்து அவங்களால பேச விடாம இவர் செஞ்சிருப்பாரு. அதே சமயத்துல அந்த வாரத்துல இருந்த கிராசரி டாஸ்க்ல கூட ஓவரா பேக் சீட் டிரைவிங், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்ல ஒருத்தரை வந்து விட்டுட்டு அவங்க வந்து ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா ஒரு வேலை ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ இப்படி போ அப்படி போ அப்படின்னு அறிவுரை சொல்லலாம். ஆனா இவர் மொத்தமாவே இவர் அறிவுரையை வச்சே அவங்க விளையாடணும். ஆளு அவங்க தான், ஆனா இவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாரு. அவரை வந்து முன்னாடி இருக்கிறவரை காய் மாதிரி நகர்த்தி விளையாடணும்னு ட்ரை பண்ற ஒரு ஆளு தான் தீபக். இவர் தான் செஞ்ச தப்ப மத்தவங்க சொல்லும் போது பயங்கர டிஃபென்சிவா வராரு. இன்ஃபேக்ட் அருணெல்லாம் தாண்டி மிஞ்சி போறாரு. அருண் கிட்டயாவது மத்தவங்க வந்து ஜாக்லின் மாதிரியோ சௌந்தர்யா மாதிரியோ முன்னாடி நின்று ஒரு மணி நேரத்துக்கு வாதாடுறதுக்கு சான்ஸ் ஆவது கொடுப்பாரு அருண். ஆனா தீபக் வந்து அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் அவருக்கு விஜய் டிவில இருக்கிற அந்த ஃபேமையும் வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்ல விஜய் சேதுபதியே இவர் மதிக்கிறாருங்கிற பாயிண்ட உள் வச்சுக்கிட்டு அதை பார்த்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து ரொம்ப டாமினன்ஸ் காட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த காரணத்தினால தான் இவர் பண்ற தப்பு கூட வெளியில வந்து முன் வந்து சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் வந்து போறல. கிராசரி டாஸ்க்லயே இவர் ரொம்பவே இவருக்கு கால் உடஞ்சு போயிருக்கும். இருந்தாலும் அவர் வருவார். வரும்போது இது எடு, இது எடுக்காது, இது எடுக்காதுன்னு சொல்லிட்டு விஷாலையும் அருணும் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா மைக்ரோ மேனேஜ் பண்ணி கடைசியில சக்கரை கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஆக்கிடுவாரு. இவ்வளவு பேசின இவரு சக்கரை கூட எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஞாபகப்படுத்தலையே, என்ன எதுவுமே எடுக்க விடாம செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் விஷாலும் அருணும் இவரோட பேக்குக்கு பின்னாடி போய் பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம என்ன நினைச்சோம்னா இவர் ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டர், விஜய் டிவிலேயே இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறனால அவரை கிட்ட வந்து ஒரு குட் ரேப்போ வச்சாதான் வரும் நாட்களில் அவங்களுக்கு விஜய் டிவி வழியா நிறைய ஒரு சான்ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இவர் எதுக்கு நம்ம பகச்சுக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு வேளை பின்னாடி பேசுறாங்களான்னு நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல நினைச்சோம். அப்புறம் தான் தெரியுது அருணும் விஷாலும் முன் வந்து பேசி போல்டா ஒருத்தர் பண்ண தப்ப முன் வந்து சொல்ல மாட்டாங்க, அது அவங்க டைப் கிடையாதுன்னு புரிஞ்சுது. அருணாவது கேர்ள்ஸ் தப்பா செஞ்சாலாவது ஃப்ரண்ட்ல வந்து பேசுவாரு, விஷால் அதுவும் கிடையாதுன்னு நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். பட் தீபக் யாருட்டு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு ரீசனா இருந்தது. ஹோட்டல் டாஸ்க் வந்ததுங்க. இவர் பயங்கரமான ஒரு நாலேஜபிள் பர்சன் மாதிரி எட்டிக்வீட் சொல்லுவாரு. அதாவது அந்த வார்த்தைக்கு பேர் எட்டிகெட். அதாவது தான் ஒரு சபையில ஒரு சொசைட்டிக்கு இடையில ஒரு சர்டன் டைப் ஆஃப் பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் எட்டிகெட். அந்த எட்டிகெட்டை தப்பா சொல்றாரு, ஆனா அந்த எட்டிகெட்டை ரொம்ப தெரிஞ்ச ஆள் மாதிரி காமிச்சுக்கிறாரு. அதாவது உள்ள இருக்கிற அந்த ஹோட்டல் டாஸ்க்ல இருந்த ஸ்மால் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதாவது சர்வீஸ் கொடுக்க வந்த ஆட்கள், அவங்க கிட்ட எல்லாம் நாலேஜபிளா பேசி அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு தெரியலங்கிறத சிரமப்படுத்துவார். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னா, நீ ஹோட்டல்ல இருக்கிற, நீ ஹோட்டல் நடத்துற, அப்போ உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யற உனக்கு தெரியாதா அப்படின்னு மூளையே இல்லாத ஒரு கான்வர்சேஷனையும் ஒரு கம்ப்ளைண்ட்டையும் அவங்க மேல வைக்கிறாங்க. இவங்க என்ன ஹோட்டல்ல வேலை பார்த்தாங்க, இவங்க எல்லாருமே சக நடிகர்கள் தானே சினிமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில, அப்ப இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு இவருக்கு ஒரு புத்தியே இல்லையா. அதாவது அவர் இந்த தருணத்தை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாருன்னா, போச்ட் எக்ஸ்னா என்ன, அதுக்கு பேர் என்ன, புல்ஸ் ஐனா என்னன்னு இவருக்கு தெரியுமா.
இப்போ நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, முன்னாடி இருக்கிற ஆளுக்கு ஒன்று தெரியலன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியலன்னு தெரிஞ்ச உடனே ஒருவேளை நம்ம சொன்ன வார்த்தை அவங்களை சிரமப்படுத்திருச்சோன்னு நினைச்சிட்டு இல்லைங்க தெரியலனா பரவாயில்ல நான் அது எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ற கெஸ்ட்டும் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல பார்த்திருக்கோம், ஏன் சாதாரண ஹோட்டல்லையே நம்ம பார்த்திருக்கோம். அந்த எட்டிகெட் தெரியாத தீபக் ஹோட்டல் டாஸ்க்ல தான் மற்றவங்களுக்கு அவர் அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம். இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் விஷால் வந்து சௌந்தர்யா பத்தின சில தப்பான வார்த்தைகளை பேச 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 ரொம்பவே அவருக்கு தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி விட்டு கொடுத்துட்டு, அந்த ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறானா அது தப்பா இருக்குமா இல்லையான்னு ஒரு ஒரு நடுநிலையா இருந்து ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் தாட்டோட இருக்கிற அவர் சொல்றாரு இல்லையா, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள்னா இந்த அளவுக்கு டக்குன்னு பிரெயின் வாஷ் ஆக மாட்டாங்க. ஆனா அவர் பிரெயின் வாஷ் ஆயிட்டு அந்த பொண்ணு தொடர்றதே தப்பான முறையில இருக்கு, தப்பான நோக்கத்துல இருக்குன்னு இவர் வந்து விபரீதமா அந்த விஷயத்த வந்து நம்பிட்டு அந்த விஷயத்த வந்து விசாரிக்காம அவர் அந்த பையன் சொன்னதை வச்சு அந்த பொண்ணு கிட்ட ரியாக்டே பண்ண முதல் ஆள் தீபக் தான். நீங்க நல்லாவே கவனிக்கணும், இவ்வளவு விஷயங்கள் சௌந்தர்யா பத்தி பேசின விஷாலே டைரக்டா சௌந்தர்யா பார்க்கும்போது இப்படி ரியாக்ட் அசிங்கமா பண்றது இல்ல. ஏன்னா எங்கேயோ விஷாலுக்கே தெரியும் சௌந்தர்யாக்கு அந்த இன்டென்ஷன்ஸ் கிடையாது. பட் அவருக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிற பொறாமையோ இல்லாட்டி அந்த பொண்ணு அவர்கிட்ட நெருக்கமா பழக மாட்டேங்குதுன்னு இருக்கிற வைத்தறிச்சலோ தெரியல, அந்த பொண்ணை பத்தி ஒரு விதமான வகையில இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் லெட்ஸ் நாட் கோ டு விஷால் நோ, நம்மளோட டாபிக் தீபக். ஸோ நம்மளே பார்த்தோம் இந்த வீக்கெண்டுக்கு போன வீக்கெண்ட்ல இதை விஜய் சேதுபதி அவர்களே எடுத்து அட்ரஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா தீபக்கை வந்து அந்த பொண்ணு தொட்டதை இதை தான் நான் சொல்றேன், பிக் பாஸ் டீமே தீபக்கை பார்த்து பயப்படுறேன். ஏன் அந்த பொண்ணு அந்த ஆளை எப்படி தொட்டாங்கன்னு காட்டுற ஒரு ஃபுட்டேஜே கூட இல்லாம வந்து பிபியில பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கறதுனால we cannot judge that particular episode இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட தப்பு இருந்திருக்குமா இல்லையான்ட்டு. பட் கையும் களமாமா அவரே வேற லெவல்ல மாட்டிக்கிட்டாரு விஜய் சேதுபதி கிட்ட. எப்போனா அந்த பொண்ணு என்கிட்ட சாரி கேட்டுச்சு சார், ஆனா அந்த சாரியில தன்மை இல்ல, சாஃப்டா சாரியே கேட்கலன்னு சொன்ன ஒரு பெரிய பொய் தான் அவர் பொய் சொல்ல ஆரம்பிச்ச தருணம். 60 கேமரா இருக்குங்க, அந்த 60 கேமராக்கு முன்னாடி வச்சு விஜய் சேதுபதிங்கிற ஹோஸ்ட் கிட்ட பச்சையா பொய் சொல்லி விஜய் சேதுபதியை ஏமாத்திடுறாரு. இதுதான் விஜய் சேதுபதி கிட்ட நம்மளுக்கு வந்த ஒரு வகையான செட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஒண்ணு. நம்மளுக்கு விஷால் விஷயத்த வந்து விஜய் சேதுபதி கேட்கலங்கிற கோவமோட சேர்த்து இதுவும் வந்து அந்த விஷால் சொல்ற விஷயத்த வந்து தீய வந்து இன்னும் வளர விட்ட ஒன் ஆஃப் த எபிசோட் தானே. அது வந்து இட் ப்ரூவ் தட் சௌந்தர்யா வந்து ஒரு அசிங்கமா ஒரு தாட்டே இல்லாம ஆம்பளைங்களெல்லாம் தொற்றுவா அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆயிடுச்சு உள்ள இருக்கிறவங்களுக்கு. வெளியில இருக்கிற நம்மளுக்கு தெரியும், ரிவ்யூஸ் இடையில இதை ஒரு குறும்படமாவே போட்டு அந்த சாரி ப்ரோ தெரியாம செஞ்சுட்டேன் விளையாட்டுக்கு தான் ப்ரோ சாரி ப்ரோ 3 தடவை சொன்னாங்க. ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 3 தடவை சாரி கேட்டிருக்காங்க. அப்ப விஜய் சேதுபதியோட டீம் வந்து ஒரு டீம் வச்சுக்காருல, அவர் வந்து பிபி பாக்குறதே கிடையாது, அது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா அது பாக்கலனாலும் ஹைலைட்ஸ் எடுத்து அவருக்கு கொடுக்கறதும் டாக் பேக்ல அவருக்கு வந்து க்ளூ ஒழுங்கா கொடுக்கறதும் அந்த வேலையை முழுசா வந்து செய்ய தவறிட்டாங்கிறதுல உரிஜிதம் ஆயிடுச்சு இந்த ஈவெண்ட் வச்சு. So he has proved, அது ஒரு சைடுல இருக்க, he has proved that he is capable of blatantly lying. அதாவது தான் செஞ்ச தப்ப ஒத்துக்காம போய் கூட சொல்லுவேன், ஆனா நான் செஞ்ச தப்ப நான் ஒத்துக்க மாட்டேங்கிற ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இவர் கேமரா எவிடன்ஸ் குறும்படம்னு ஒரு சோர்ஸ் இருந்தும் இவர் சாரி வந்து அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஏன் இவர் சொன்ன பொய்யை வந்து உடைக்கல அந்த நிமிஷமே விஜய் சேதுபதினு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் தோணுச்சா? அடுத்தது ஒரு டாஸ்க் நடந்தது, அந்த இடத்துல வந்து ஸ்கூல் மாதிரி நடத்தி வச்சிருந்தாங்க. அந்த ஸ்கூல் மாதிரி டாஸ்க்ல வந்து சிவா வந்து he played the role of a watchman. அதே சமயத்துல தீபக் வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருந்தார். இவர் யாருமே என்னை வந்து என்னுடைய அனுமதி இல்லாம தொடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ரொம்பவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்த டைம் இது. அதாவது அந்த வீக்கெண்ட் முடிஞ்சுதான், ஏன்னா அவருடைய பெர்மிஷன் இல்லாம அவரை தொட்டுட்டாங்கல்ல சௌந்தர்யா, அதையும் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விஜய் சேதுபதி கிட்ட அவர்கிட்ட தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிளீன் ஸ்லேட் வாங்கிட்டார் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இதே விஷயத்த இன்னும் பாய்ஸ் கிட்ட கூட இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரோட ஈகோ வந்து வளர ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் தீனி போட்டது விஜய் சேதுபதியோட நெக்லிஜென்ஸ் தான். இப்போ ஒன்று புரிஞ்சுக்காங்க, பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சியில ஹோஸ்ட் எவ்வளவு முக்கியம்னா மக்களுடைய தாட் ப்ராசஸ் மட்டும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இதுக்காக இல்ல, அதுக்கு மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிளாப்னாலயோ இல்லாட்டி சீனியாரிட்டினாலயோ இல்ல ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்களுக்கு ஒரு வகையான ஈகோவும் கான்ஃபிடன்ஸும் ஓவர் கான்ஃபிடன்ஸும் வர சான்ஸ் இருக்கு. அப்ப அவங்க விளையாடும் போது இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸோட ஹோஸ்ட் வந்து அவங்களை கொஞ்சம் அடங்கு, கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள வழி நடத்தணும். விஜய் சேதுபதி இந்த இடத்துல தீபக்க ஒழுங்கா வழி நடத்த தவறிட்டாரு. பிகாஸ் சம்டைம்ஸ் அவங்க ஓவரா போகும்போது கொஞ்சம் அடக்கி வச்சுதான் ஆகணும். இந்த வனிதா சீசன்ல தாத்தான்னு சொல்லிட்டு வராரு, அவர் ரிவ்யூ எல்லாம் கூட பண்றாரு இல்லையா, அவரை வந்து கமல் சார் வந்து அவருடைய ஏஜ் குரூப்ல உள்ளவர் தான். சோ அவரை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணாரு கமல் சார். அதே மாதிரி பவா செல்லுதுரை வந்து உள்ள இருக்கும்போது துப்பக்கூடாதுங்கிற விஷயத்த எவ்வளவு கண்ணியமா அழகான லெவல்ல அவர்கிட்ட புரிய வச்சிருப்பாரு கமல் சார். அது மாதிரி இவரும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இவருக்கு ஒழுங்கா புரிய வச்சிருந்தா இந்த அளவுக்கு ஆடி இருக்க மாட்டாருன்னு தோணுச்சு. சரி, கமிங் பேக் டு தி ஸ்கூல் டாஸ்க். ஸோ இப்படி தொட்டக்கூடாது, என்னோட பெர்மிஷன் இல்லாம என்ன தொடக்கூடாதுன்னு சொல்றவர் ஒரு பிபியில எப்படி டாஸ்க் விளையாடுவாரு, எப்படி டான்ஸ் ஆடுவாரு, எப்படி ஒரு டூயட் அந்த மாதிரிலாம் நிறைய வருமே வருங்காலத்துல டாஸ்க்குங்கிற பேர்ல, அதெல்லாம் எப்படி செய்வாரு எனக்கு ஒன்றும் புரியல. இவர் வந்து உண்மையிலே ஒரு ஆக்டிங் பண்ணவரா இல்லாட்டி மீடியால இருந்தவரா, சகஜமா ஒருத்தர் தொட்டு பேசுறது வந்து அவருக்கு எந்த வகையில பிடிக்காம போய் ஒரு மாதிரி சிடுமூஞ்சி மாதிரி ஏன் இப்படி ஆனாருன்னு எனக்கு புரியல. ஸோ என்ன வந்து தொடாதன்னு இவர் வந்து ஒரு வாட்ச்மேன் வேஷம் போட்டிருக்க சிவாவை சொன்னது ஏதோ ஒரு வகையான ஒரு நார்சிசிசம்னு சொல்லலாம் இல்லையா.
ஏன்னா வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி நீ இருப்ப, அதனால நீ என்னெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு இவர் சொன்னாரா? இல்லாட்டி இதை வந்து கொஸ்டினா கேட்டா இவர் எப்படி திருச்சமா மாத்திருவாருன்னா, அதாவது யங் சில்ட்ரனை வந்து பேட் டச் பண்ணக்கூடாது, அதுக்காக சொன்னேன்னு கூட இவர் கிளவரா மாத்துறதுக்கு முடியும். ஒருவேளை இந்த காரணத்தினாலதான் இந்த விஷயத்தை எடுத்து பேச தவறிட்டாரோ, சரி வேணான்னு நினைச்சிட்டாரோ விஜய் சேதுபதி நான் நினைச்சேன். ஆனா இதே சிவா கிட்ட தான் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் விளையாடும் போது சிவா செஞ்சது ஒரு தவறு தான். ஆனா கேம் விளையாடும் போது ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன் நானே சொல்றேன், நம்ம ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா ஒரு கேட்ச் வரும்போது கூட சில சமயம் நம்ம கை ஸ்லிப் ஆகி சில கேட்சஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒரு கேம் விளையாடும் போது யாருக்குமே கூட, ஈவன் ஃபார் தி எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கும் எல்லா நேரத்திலையும் ஒரு கரெக்டான விக்டரி கிடைக்காது. ஆனா அவங்கள வந்து சியர் அப் தான் பண்ணணும். தட் இஸ் கால்ட் த ஸ்போர்ட்டிவ்னஸ் ஆட்டிடியூட். ஸோ உனக்கு நீ தோத்தா கூட இன்னொருத்தனை பார்த்து நீ பாராட்டுறதுக்கு உனக்கு அந்த மென்டாலிட்டி கிரியேட் பண்ற ஒரு விஷயத்தினால தான் ஸ்போர்ட்ஸை வந்து குழந்தைங்களுக்கு வலியுறுத்துறாங்க. இட் வில் டீச் ஹிம் ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர் more than handling success. ஸோ இந்த விஷயம் கூட புரிஞ்சுக்காத தீபக் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமா கோவம் வந்து சிவாவை மேல கொட்டி தீக்குறாரு. அவர் வன்மமா கொட்டுறாரு, ஷவுட் பண்றாரு. சரி, இந்த விஷயத்தை தான் விஜய் சேதுபதி கேட்பாரு வீக்கெண்ட்ல. ஒருத்தர் வந்து ஒரு ஜெனுவினா தோத்திருக்காரு, அவங்கள வந்து நீங்க இப்படி கத்துறீங்களே அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா அதையும் மிஸ் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சிவாவை வந்து அவர் அந்த கேம் டைம்ல திட்டினதுக்கு காரணம் அது வந்து வீட்டு பணி டாஸ்க். பாய்ஸ் வந்து அந்த நிமிஷம் வரைக்கும், அந்த வாரம் வரைக்கும் எந்த வகையான வீட்டு பணி டாஸ்க்கும் செஞ்சதே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு பணிகளை வந்து இந்த தனக்கோட பாய்ஸ் டீமுக்கு மட்டும் இல்ல, கேர்ள்ஸ் டீமுக்கும் போய் செய்ய வேண்டியது இருக்கேன்னு அவருக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஈகோ. அதுதான் என்னடா இவன் தப்பு பண்ணனால நான் போய் பாத்ரூம் கழுவணும், நான் போய் பெருக்கணும், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவர் மூஞ்சில நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்து சேர்ந்தனால அவருக்கு வந்து இதை ஒரு சகஜமா ஒரு ஹெல்த்தியா ஒரு ஸ்போர்ட்டிவா விளையாட தெரியாத காரணத்தினால இவர் சிவா மேல கொண்டு அதை காமிச்சது நியாயமா உங்களுக்கு பட்டுச்சா? இவரை உள்ள இருக்கிற பாய்ஸுக்கும் பிடிக்கல, உள்ள இருக்கிற கேர்ள்ஸுக்கும் பிடிக்கல. ஆனா இவரை வந்து பக்கச்சிக்கவும் முடியல அப்படிங்கிற விஷயம் பச்சை தெரியுது. எல்லாரும் ஒரு பின்னாடி போய் பேசுறாங்க. இருந்தாலுமே இந்த வந்து ஒரு ஹிப்போக்ரசி இந்த பர்டிகுலர் சீசனுக்குள்ள தேவையா? ஏன்னா ஏற்கனவே கேம் சூடு பிடிக்கல, உள்ள இருக்கிறவங்களும் ஒழுங்கா விளையாட முடியல. அந்த நேரத்துல ஏற்கனவே பிபிங்கிற கேம் ஷோ நடத்துறவங்களுக்கு பல அவமானங்கள் வந்து சேருது. இதுல அவமானத்தை இன்னும் ஒரு சோர்ஸ் மாதிரி ஆயிட்டாரு தீபக். அடுத்த விஷயம் சார், 24 ஹவர்ஸ்ல மட்டும் தான் வந்தது. ஆனா 1 hour எபிசோட்ல ஏன் அன்சீன்ல கூட வரல? இது என்னன்னா பயங்கர பச்சை பொய் சொன்ன தீபக் கள்ளம் கவடமா he was caught red hand in the LCD screen. எப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்டோரியை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு முத்துவும் வாரணும் உள்ள போயிருப்பாங்க. கேர்ள்ஸ்ல வந்து ஆனந்தியும் ஜாக்லினும் போயிருப்பாங்க. இவரை வந்து அதாவது தீபக் வந்து ஜட்ஜாக பிக் பாஸே நியமிச்சிருப்பார். ஸோ ஜட்ஜா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அந்த டைம்ல நியூட்ரல் ஸ்டாண்டா எடுக்கணும். ஆனா இவங்க எதுக்கு விளையாடினாங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக. இவருக்கு நல்லாவே தெரியும் இவர் பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னா உள்ள இருக்கிற பாய்ஸ் வந்து இவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருவாங்க. தன்னோட நிலைமை வந்து ஒரு வகையான ஒரு ரிஸ்கி பொசிஷன்ல தான் இவர் இருக்காருன்ட்டு இவர் என்ன செய்யறாரு? ஜட்ஜுங்கிற ஒரு தாட் ப்ராசஸை மறந்து, கேமராஸ் இருக்கிறதுங்கிறதே மறந்து, பக்கத்துல கேர்ள் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கிறதையும் மறந்து இவர் வந்து பாய்ஸுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்திலையும் ஒரு ஒரு சென்டென்ஸ்லயும் அந்த ஸ்டோரி அரேஞ்ச்மெண்ட்ல ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவர் பண்றது வந்து எம்பாரஸ்மெண்ட் தாங்காம, ஆனா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இருந்தாலும் இவருக்கு அந்த டெஸ்பரசி டு கெட் தட் ஃப்ரீ பாஸ் இவர் வந்து மேலும் மேலும் பாய்ஸ் டீமுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் போயிருக்குங்க. போனதுக்கு அப்புறம் பிக் பாஸே இரிட்டேட் ஆயிட்டு தீபக் நீங்க ஹெல்ப் பண்றதை நிறுத்துங்கன்னு சொன்னா ஓகே ஓகே அப்படின்னாரு. இது வந்து இந்த கொடுமையோட நிக்கல. வெளியில வந்தோடனே கேர்ள்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டீங்களோ அப்படின்ட்டு. நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்களான்னு மத்த பாய்ஸா இருந்தா போய் சண்டை போடுற கேர்ள்ஸ் தீபக் கிட்ட பயப்படுறாங்க ஃபார் த முன்னாடி சொன்ன ரீசன்ஸ். அப்படியே அவங்க சொல்லும் போது கூட இல்லையா நான் சொல்லவே இல்லை சார், எல்சிடி ஸ்கிரீன்லேயே ஃபுல்லா வந்துருச்சு சார், நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, பிக் பாஸ் கூட உங்களை வந்து வார்ன் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் போட்டு உருட்டுறாரு. இந்த விஷயத்தை விஜய் சேதுபதி சார் கேட்பாருன்னு பார்த்தா இதையும் கேட்காம விட்டுட்டாருங்க. கடைசியில ஜாக்லினோட விஷயத்தை பத்தி பேசும்போது ஜாக்லினுக்கு நியாயம் வாங்கி தரலாம், கொஞ்சம் வன்மம் வந்து தீபக் கிட்ட இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் முன்ன எபிசோட்ல ஒரு பப்ளிக் கொடுக்குற கொஸ்டினுக்கு அவர் ஆன்சரா சொல்லியிருப்பாரு. சரி, பப்ளிக்கு இவர் கொடுத்த ஆன்சர் மாதிரி இவர் வந்து ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து கரெக்டா தான் ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் தீபக் காட்டின ஒரு திமிரு பிடிச்ச ஒரு தோரணை தான் அப்படின்னு அவர் ஜஸ்டிஃபை பண்ணி அடுத்த நாள் வந்து இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கும் போது இவரையே ஒரு வகையில வந்து சார் என்ன நடந்து தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஆளுமை காமிச்சு விஜய் சேதுபதியை பயமுறுத்துற மாதிரி தாங்க இருந்தது அந்த நிமிஷத்துல. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொன்னது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லைங்க, அவர் நல்லா சொன்னாரு, எல்லாருக்கும் பொருந்தும்னு சொன்னது. ஆனா வீட்டில் விஜய் சேதுபதி கேட்டப்போ அது எனக்கும் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்றதும் எனக்கும் தான் நான் சொன்னேன்னு சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எல்லாருக்கும் பொருந்தும்னா இவர் தான் வந்து ஒருத்தருக்கு நாலேஜ் வழங்கினார், அதாவது சிங்கிள் வந்து துப்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த. அப்போ அந்த விஷயத்த வந்து ஏத்துக்காம ஜஸ்டிஃபை பண்ணது ஜாக்லினா. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராவப் வந்து ஜாக்லினுக்கு பொருந்துற மாதிரி தான் சொன்னாரு. ஜாக்லினும் முட்டாள் இல்ல, மக்களும் முட்டாள் இல்ல. ஆனா இவர் கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்ட்ரிச் மாதிரி ஒரு புதருக்குள்ள மண்டையை விட்டுக்கிட்டானா யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு மாயையில இருக்காரு போல இருக்கு. சோ இவர் மாயை நீக்கிறதுக்கு நம்மள ஒருத்தர் அந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து இவர் பண்ற தப்புகள் எல்லாம் ஓப்பனா பேச தவிர வேற வழி இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் இவர் எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல தீபக்க.
ஆனா பிக் பாஸ் வரலாறுலயே முதல் தடவையா ஒரு கண்டஸ்டன்ட்டை பார்த்து ஒரு ஹோஸ்டே பயந்து கேள்வி கேட்கறதுக்கு யோசிச்சு கேள்வியே மாத்தி விக்டிமையே மாத்திடுறாரு. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு சில விஷயங்கள்ல மண்டேலயே ஆரம்பிச்சிடறாரு தீபக். இவர் என்ன பண்றாரு, ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அது எப்படின்னா, யாராவது தூங்குறாங்கன்னா பக்கத்துல உள்ளவங்களை வந்து டாஸ்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றது. அருண் தூங்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல இருந்தது வந்து விஷால். சோ விஷால் தான் வந்து டாஸ்க் பண்ணணும். சில காரணங்களால விஷால் டாஸ்க் வந்து பண்ண விடாம தடுத்துடலாம்னு சொல்லிட்டு அருண் ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம்ல கேர்ள்ஸ் எல்லாம் கரெக்டா கேள்வி கேட்கறாங்க. இப்போ எங்களை வந்து நீங்க செய்ய சொல்றீங்க, அப்ப நீங்க கேப்டன், நீங்களே தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்க யாரு, அவங்க என்ன பண்ணணும்? அப்படி பார்த்தா அவங்க பக்கத்துல உள்ளவர் விஷால், அவரும் தூங்கிட்டு இருந்தாரு. சட்டப்படி பார்த்தானா நீங்க அவருக்காக செய்யணும், அவர் உங்களுக்காக, 2 பேரும் பனிஷ்மெண்ட் செய்யணும்னு சொல்றப்போ அவர் உருட்டி பேச ஆரம்பிச்சிட்டார். உருட்டி பேசிட்டு இருக்கும்போது தன்னை வந்து அடிபணிஞ்சு நடந்துக்கிற சிப்பாய்கள் மாதிரி தானே அருணும் விஷாலும். சோ அந்த தளபதி வந்து வெளியில வராரு. தீபக் சம்பந்தமே இல்ல, அவர் அங்க இல்லவே இல்லை. இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க இல்லவே இல்லை. நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷனோட செய்யறாரு. ஒருவேளை கேர்ள்ஸ் டீம்ல இது நடந்திருந்தா பாய்ஸ் வந்து இவ்வளவு சகஜமா அவரை செய்ய விட்டுருப்பாரா? ஆனா இவர் டாஸ்க் செய்யறாரு. கேர்ள்ஸ் எல்லாம் ஐயோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கிராசரி டாஸ்க்ல நல்ல கவனிங்க, பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் இருந்த சைட் போயாச்சு, அவங்க கிட்ட கிச்சன் இல்ல. அப்போ அவங்க சமைச்சு சாப்பிடுற விஷயத்து மேல அவங்க டிபெண்ட் ஆவாங்களா, இல்லாட்டி பிரெட் அந்த மாதிரி விஷயம் மேக்ஸிமம் டு அவாய்ட் த கிச்சன் தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல அவங்க கரெக்டா தான் யோசிச்சிருந்தாங்க விஷால், முத்துலாம். பட் நீங்க ஒண்ணு கவனிக்கணும், சாப்பாட்டை மட்டும் தான் எடுத்திருப்பாரு தீபக், மிச்சம் எந்த ஸ்நாக்ஸையும் எடுக்க விடாம செஞ்சுட்டாரு. தேவையே இல்லாம கிட்டத்தட்ட 5 பேக்கெட் ஆஃப் தக்காளி வாங்கியிருக்காரு. ஏற்கனவே 3 பேக்கெட் தக்காளி இருக்கான். சோ 8 பேக்கெட் தக்காளி ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு ஒரு கிலோ தக்காளியா? இவர் என்ன தக்காளியிலே தக்காளி ஜூஸ், தக்காளி தொக்கு அப்படி அடிக்க போறாரா? சுத்தமா புரியல. அவருக்கு வந்து அந்த சமையல் விஷயத்த மட்டும் தான் வாங்கணும் இருக்கு. இது எப்போ எனக்கு ரொம்ப ஃபிஷியா தோணுச்சுன்னா, தீபக்கோடைய ஹோம் டூர் பத்தி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல அவர் ரொம்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாரு, 3 நேரம் சாப்பாடு தான் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் அந்த இன்டர்வியூல சொல்லிப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணேன். சோ இவருக்கு ஸ்நாக்ஸ் இருந்தா சாப்பிடணுங்கிற தோணல் வரும். அதனால இவர் என்ன ப்ரிஃபர் பண்றாரு, நல்ல சமையல் செஞ்சு ஒரு 3 மீல்ஸ், அதாவது லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் மட்டும் நல்லா சாப்பிடுவார். சோ இவருக்கு ஸ்நாக்ஸ் பிடிக்காதனால யாருக்குமே ஸ்நாக்ஸ் வாங்காம பண்ணிட்டாரு. சோ இப்படியாக சீனியர் என்கிற தீபக் யாருக்கு சீனியர், ஹோஸ்டுக்கு சீனியரா, பிபிக்கு சீனியரா, இல்ல கண்டஸ்டன்ஸ்க்கு சீனியரான்னு சத்தியமா தெரியல. இவரு உள்ள ஒரு கேன்சர் செல் மாதிரி இருந்துட்டு பிக் பாஸ் ஏற்கனவே முட்டி மோதி எப்படியாவது தன் டிஆர்பியை ஜாஸ்தி பண்ணணுங்கிற ஒரு முயற்சியில இருக்கும்போது இவரோட முயற்சியில கேம் சுவாரஸ்யத்தை இழந்து ஒரு கேவலமான லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸா இருக்கு. அதுலயும் நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த வாரத்துல உள்ள நாமினேஷன்ல கூட இவர் இல்ல. அதனால இந்த வாரம், இதுக்கு அடுத்த வாரம் இவரை சகிச்சுக்க வேண்டியதா போச்சு. வரும் நாட்கள்ல இவர் நிச்சயமா தப்பு செய்வாரு. ஈகோல நிறைய விஷயம் செய்ய போறாரு. மத்தவங்களை வேற லெவல்ல சிரமப்படுத்த போறாரு. எல்லாரும் இவருக்கு பின்னாடி போய் புலம்ப போறாங்க. நீங்களே பாத்துட்டு இருங்க. இதை விஜய் சேதுபதி அடுத்த வாரமாவது கேட்பாரா மாட்டாரான்னு சத்தியமா ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இந்த விஷயம். இந்த விஷயங்களும் இந்த கருத்துகளும் டுவர்ட்ஸ் தீபக் நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா, இல்லாட்டி நான் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணா, இல்லாட்டி உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சௌமி மாமி சேனல் பார்க்கலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கீப் watching Saumi Mommy channel for updates on BB. Till next video, it's bye from Saumi Mommy guys. Bye.